ப்ளஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய விழி தாண்டிய கனவே அத்தியாயம் 62. ஜமுனா ஓரளவிற்கு உடல் நலம் தேடி வீட்டிற்கு வந்துவிட்டார். இருந்தாலும் அவர் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று 1000 அறிவுரைகளை சொல்லியே மருத்துவர் அனுப்பி வைத்தார். வீட்டிற்கு வந்ததிலிருந்து அகிலை தன்னோடு வைத்து அவன் முகத்தையே பார்த்து கொண்டு இருந்தார். அவர் விழிகள் கண்ணீர் உகுத்து கொண்டே இருந்தன. தன் பிஞ்சு விரல்களால் அதனை துடைத்து விட்டான் அகில். பாட்டி ப்ளீஸ், எதுக்கு எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கீங்க? தாத்தா பாவம், நீங்கள் அழுதுகிட்டே இருந்தால் உங்கள் உடம்பு சீக்கிரம் சரியாகாதுன்னு டாக்டர் சொன்னாங்களாமே, அதனால் தாத்தாவும் அழுதுகிட்டே இருக்காரு என்றான் கோபமாக. தன் கண்ணீரை துடைத்து கொண்டு அவனை அள்ளி எடுத்து முத்தம் வைத்தார் ஜமுனா. பாட்டி ப்ளீஸ் சேவ் மீ என்றான் பாவமாக முகத்தை வைத்து. என்ன ஆச்சு என்றார் குழப்பமாக. நீங்கள் எப்போ குக் பண்ண ஆரம்பிப்பீங்க? மம்மி குக் பண்ணுறதை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது பாட்டி என்றான். சிரித்து விட்டார் ஜமுனா. நீண்ட நாட்கள் கழித்து அவரிடம் இருந்து வந்த சிரிப்பை மனம் நிறைந்து பார்த்து கொண்டிருந்தனர் ஆராவும் சபாபதியும். ஜமுனா ஆராவை பார்க்க அதை புரிந்து கொண்ட சபாபதி வந்து அகிலை தூக்கி கொண்டார். தாத்தா, நான் கொஞ்ச நேரம் பாட்டி கூட இருக்கேனே. இருக்கலாம். இனி பாட்டி இங்கேயே தானே இருப்பாங்க. நாம் போய் சமைக்க தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரலாமா? ஓ சூப்பர் சூப்பர் என்று அவரிடம் தாவினான் அகில். அவனை தூக்கி கொண்டு அவர் சென்றுவிட ஆராவை அழைத்து தன் அருகில் அமர்த்தி கொண்டார் ஜமுனா. அவள் கன்னத்தை மென்மையாக வருடியவர். உன்கிட்ட என்று அவர் ஆரம்பிக்கும் போதே அவரை நிறுத்தினாள் ஆரா. தயவு செஞ்சு மன்னிப்பு மட்டும் கேட்காதீங்க ஆண்டி. என்ன மாதிரி நீங்களும் பாதிக்கப்பட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது எல்லாம் ஒன்று தான். அவனை பற்றின நினைவை தூக்கி போடுங்க. என்ன மட்டும் இல்லாமல் உங்களோட அருமையும் தெரியாமல் உங்களை விட்டுட்டு போனவனை பற்றி இனிமேலாச்சும் யோசிக்கிறத நிறுத்துங்க. உங்களோட கடைசி கால வாழ்க்கையை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க. இனி உங்களுக்கு பையன் இல்லை, பொண்ணு, நான் மட்டும்தான். உங்களோட அன்புக்கு அருகதை இல்லாதவன் அவன். இனிமேலாச்சும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க என்று கொஞ்சம் கோபமாகவே கூறினாள் ஆரா. அவள் முகத்தையே சில நிமிடங்கள் உற்று பார்த்து கொண்டிருந்தவர், நீ சொல்கிறது எல்லாம் சரிதான், ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கிறது உன் கையில் தான் இருக்குது என்றார். நான் என்ன பண்ணணும்? உன் முகத்தில் எப்பவும் சிரிப்பை பார்க்கணும். நீ எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும். அப்படி நீ இருந்தால் என் மனசில் இருக்கிற குற்ற உணர்வு போய் நானும் நிம்மதியாக இருப்பேன். அதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அங்கிள் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னார். எந்த மறு பேச்சும் பேசாமல் விக்கி என்ன சொல்கிறானோ அதை கேட்டு நடந்துக்கோ, புரியுதா? அவள் அமைதியாக இருந்தாள். இந்த மௌனத்தை நான் சம்மதம்னு எடுத்துக்கிறேன். எல்லா பிரச்சனையையும் சரி பண்ணிட்டு விக்கி வருவான். அவன் கையை கெட்டியாக பிடிச்சிக்கோ. 2 பேரும் ஒருத்தர் பிடிச்சிக்கோங்க. நீ எப்பவும் சந்தோஷமாக இருக்க விக்கி தான் காரணமாக இருப்பான். அதே போல் அவன் வாழ்க்கை நல்லா இருக்க நீ மட்டும்தான் காரணமாக இருப்ப. நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? பழைய குப்பை எல்லாத்தையும் தூக்கி போட்டுடு. தலையசைத்தாள் ஆரா. சிறு புன்னகையோடு அவள் கன்னம் பற்றி உச்சி முகர்ந்தார் ஜமுனா. விக்கி கூறியதை போல் மறுநாளே அவனை தேடி வந்தாள் ஹாசினி. நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தவனை எழுப்பி அவனிடம் கத்தி கொண்டு இருந்தாள். அப்பா, இப்போ எதுக்கு இப்படி காலையிலேயே வந்து கத்திக்கிட்டு இருக்க என்றான் விக்கி தன் காதை குடைந்து கொண்டே. என்னது, காலையிலேயேவா? இப்போ என்ன டைம் தெரியுமா? என்ன என்றான் அலட்சியமாக. 10 மணிக்கு மேலே ஆகுது. அதனால் என்ன? இன்னும் எழுந்திருக்காம தூங்கிக்கிட்டே இருக்க. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? இத்தனை நாள் சாய்ராம் சார் கீழே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த. இப்போதான் 2 மாதம் ஆச்சு நீயும் ஜகனும் அங்கே இருந்து வெளியே வந்து தனியாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. சரி, அதுக்கு என்ன என்றான் எரிச்சலாக. இப்போ ஜகனும் உன்னை விட்டு போய் தனியாக கம்பெனியாகவே ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதா இருந்த ப்ராஜெக்ட் எல்லாம் ஜெகன் கிட்ட போயிடுச்சு. மீண்டும் படுத்த கண்களை மூடிக்கொண்டான் விக்கி. ப்ளீஸ் விக்கி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னோட கரியரை விட்டுட முடிவு பண்ணிட்டியா? தெரியல, எனக்கு தோணுச்சுன்னா செய்வேன், இல்லைன்னா அப்படியே விட்டுடுவேன். இப்படி யாராச்சும் பொறுப்பே இல்லாமல் பேசுவாங்களா என்று கோபமாக கத்தினாள் ஹாசினி. கண்களை திறந்து எழுந்து அமர்ந்தவன் மெதுவாக அவளை நெருங்கி வந்தான். நீ இப்போ அறிமுகமானவ, அதனால உனக்கு என்னை பற்றி தெரியலை. நான் பல வருஷமாக இப்படித்தான் இருந்தேன். இப்படி இருந்தவன் அப்படி மாற காரணமாக இருந்தது என்னோட ஆராதான். அவள் இல்லாத வாழ்க்கையில் நான் இப்படி தான் இருப்பேன். உனக்கு பிடிக்கலன்னா நீ போய்கிட்டே இரு. என்ன விக்கி, ட்ராமா பண்ணுறியா? இப்படியெல்லாம் பண்ணால் நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு. கையை கட்டி அவளை ஆழமான பார்வை பார்த்தான் விக்கி. டு பி ஃப்ராங்க், என் மனசில் இருக்கிறத ஓப்பனாக சொல்லவா? முதலாக அவளை 5 வருஷம் முன்னாடி பார்த்தேன். அப்போது இருந்து அவள் மேலே பைத்தியக்காரன் மாதிரி அப்படி ஒரு லவ். இப்போ திடீர்னு என் லைஃப்பில் அவள் இல்லைன்னா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. எனக்கு அவள் வேணும், அவ்வளவுதான். நீ சொல்லு,
நான் ஒரு ஃபெயிலியர் பீஸாக இருந்தால் என்னை கல்யாணம் பண்ணிக்க நீ தயாராக இருப்பியா? உன் மனசை தொட்டு சொல்லு. அவள் கண்களை நேருக்கு நேராக பார்த்து கேட்டான். அவளோ பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினாள். இது அவ கொடுத்த லைஃப். அவள் இல்லாமல் நான் இப்படி தான் இருப்பேன். நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் என்னை மாற்ற முடியாது. லைஃப் லாங் என்னை இப்படி அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். உனக்கு சம்மதமா? பதில் சொல்லாமல் அவன் முகத்தையே உற்று பார்த்தாள் ஹாசினி. அவன் விளையாட்டுக்கு சொல்லவில்லை. உண்மையாகவே அவன் இப்பொழுதெல்லாம் அலுவலகத்திற்கு செல்வதில்லை. அவனுடைய வேலைகள் எதையும் முடித்து தரவில்லை என்ற புகார் அங்கே நிலவிக்கொண்டு இருக்கிறது. அங்கே தெரிந்தவர்கள் எல்லோரிடமும் அவன் பெயர் கெட்டு போய்விட்டது. முன்தினம் இரவுதான் இதை பற்றியெல்லாம் சொல்லி அவள் அப்பா கோபமாக அவளிடம் கத்தி கொண்டிருந்தார். நீ அடம் பிடிச்சென்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம். நல்லா யோசிச்சுக்கோ. இப்படி ஒருத்தனுக்காக உன் வாழ்க்கையை அழிச்சுக்க போறியா? அன்னைக்கு நீ சொன்ன அவன் போடுற கண்டிஷன் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு அவனை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவனை உன் பக்கம் சாச்சிக்க போறேன்னு. உன்னால் அது முடியுமான்னு இப்போ எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அவன் யார் பேச்சையும் இப்போ கேட்குறதே இல்லை. நேற்று சாய்ராம் சார் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. அவர்கிட்டயே திமிரா பேசியிருக்கான். இப்படிப்பட்டவனை நம்பி போய் என்ன பண்ணுவ? உன்னோட கரியரையும் தொலைச்சிட்டு அவனும் சம்பாதிக்காம உன்னோட வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தியா? தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னா அவனை தலைமொழிக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்கப்போ. இப்போ பரமேஷ் சாரோட கம்பெனியில் நீ ஒர்க் பண்ணால் உன்னோட கரியர் அடுத்த லெவலுக்கு போகும். யோசிச்சுக்கோ. அவனோட உதவி உனக்கு தேவையில்லை. ஜெகன் சொல்கிற மாதிரி ரம்யா அவங்க கூட இருக்கிறதுனால தானோ என்னவோ அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அவளும் இனி அவங்க கூட ஒர்க் பண்ண மாட்டான். ஜெகனோட கம்பெனி தான் இனி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற ஆரம்பிக்கும். இல்லைப்பா, நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரியும். ஜெகன் அவனுக்கு அசிஸ்டண்ட் மாதிரி தான். விக்கியோட டிசைனை தான் ஜெகன் ஒர்க் பண்ணுவான். அவ்வளவுதான். சரி சொல்லு. அப்போது ஜெகனை நம்பி எப்படி ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க? அவனோட ஒர்க் சாம்பிள்ஸ் பார்க்காம அப்படியே எப்படி நம்பி இருப்பாங்க? நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஜெகனோட திறமைனால தான் விக்கி இருந்திருக்கான். அவள் முகம் குழம்பி விட்டது. தன் அப்பாவிடம் ஒரு நாள் அவகாசம் தரும்படி கேட்டுவிட்டு மறுநாள் இதோ விக்கியிடம் வந்து பேசிக்கொண்டிருக்கிறாள். அவள் மனதில் இருந்த சிறு நம்பிக்கையும் அவனுடைய பேச்சில் பொய்த்து போனது. அமைதியாக வீட்டிற்கு திரும்பிவிட்டாள் ஹாசினி. என்ன முடிவு பண்ணியிருக்க? அவள் அப்பா கேட்க, எனக்கு இன்னும் குழப்பமாக தான்ப்பா இருக்கு. எனக்கு நல்லா தெரியும் அவனுக்கு நிறைய திறமை இருக்கு என்றாள். திறமை இருந்து என்னமா பிரயோஜனம்? அவனை பற்றி நல்லா விசாரித்தேன். அவன் இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி பயங்கர சோம்பேறியாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவனாம். மறுபடியும் அவன் அதே மாதிரி ஆகிட்டான்னா என்ன பண்ணுவ? இல்லைப்பா, எனக்கு என்ன தோணுதுன்னா என் கூட கல்யாணத்தை நிறுத்திட்டு ஆறாவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் அவன் கரியரை ஸ்டார்ட் பண்ணுவான். சரி, பண்ணட்டும். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணாமல் விட்டுட்டான்னா நீ என்ன பண்ணுவ? திகைத்தாள் ஹாசினி. அவள் அம்மா அவள் அருகில் வந்து தன்மையாக கூறினார். இங்கே பாருமா, அவன் வேண்டாம் உனக்கு. இப்போ உன் கூட கல்யாணத்தை நிறுத்திட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் அவனால் இந்த முக்கியமான ஷோவில் கலந்துக்க முடியாது. திரும்பவும் அவன் முதல் புள்ளியிலிருந்து ஆரம்பித்து மேலே வர்றதுக்குள்ளே நீ எங்கேயோ போயிடலாம். நல்லா யோசிச்சுக்கோ. இப்போதைக்கு உனக்கு கல்யாணம் வேண்டாம். உன்னோட திறமையால் நீ முதல்ல ஜெயிச்சு காட்டு. அதுக்கப்புறம் உனக்கு நல்ல பையனா நாங்கள் பார்க்குறோம். மெல்ல அவள் மனதை கரைத்து இருவரும் அவளை சம்மதிக்க வைத்தனர். விக்கியை அழைத்து இந்த திருமணம் வேண்டாம், அவர்களுக்கு இதில் விருப்பமில்லை என்று தெரிவித்தனர். அவனும் ஒப்புக்கொண்டு விட சிறிது நேரத்தில் ராயப்பேட்டை இன்ஸ்பெக்டரிடமிருந்து அவருக்கு அழைப்பு வந்தது. மீண்டும் விக்கியின் வாழ்வில் எந்த பிரச்சனையும் செய்யாமல் இருப்போம் என்று அவர்கள் சம்மதித்து எழுதி கையெழுத்து இட்டுவிட்டு செல்லும்படி அவர் கோர வேறு வழியின்றி காவல் நிலையத்திற்கு சென்று எழுதி கொடுத்து கையெழுத்திட்டுவிட்டு வந்தனர். சந்தோஷமாக அந்த விஷயத்தை ஆராவிடம் தெரிவித்தான் விக்கி. எப்படிடா என்றால் ஆச்சரியமாக. பின்ன என்னோட சகல போலீஸ்காரனாக இருந்தால் என்ன வேணும்னாலும் பண்ணலாம் பாப்பா என்று சொல்லி சிரித்தான். அடப்பாவி, நீயும் நகுலம் மாமாவும் கூட்டா? அஃப்கோர்ஸ் பாப்பா. அவரோட ஆரா குட்டி என் கூட தான் சந்தோஷமாக இருப்பான்னு அவர் 4 வருஷமாக நம்பிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நீ தான் நம்பவே இல்லை. அவள் அமைதியாக இருந்தாள். மெல்ல அவளை நெருங்கி அவள் கன்னம் பற்றி தன்னை பார்க்கச் செய்தான். உன்னோட லவ் எனக்கு பிரமிப்பாக இருக்குடா என்றாள் அவள் தன்னை மறந்து. சட்டென அவளை இழுத்து இறுக்கமாக அணைத்து கொண்டான் விக்கி. வர வர உன்னோட பிஹேவியரே சரியில்லடா என்றாள் கோபமாக. ஆனாலும் நீண்ட நேரம் அவனை விட்டு விலகவே இல்லை. விக்கியின் வாழ்வில் இருந்து ஹாசினி விலகிவிட்டதை அறிந்து எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தனர். அப்புறம் என்ன, அடுத்த கல்யாண வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தானே என்றாள் ஜமுனா. எல்லோரும் சந்தோஷமாக அதனை ஆமோதித்தார்கள். சபாபதி ஏதோ ஒரு யோசனையில் இருந்தார். என்ன ஆச்சுப்பா என்றான் விக்கி. இல்லை, இது ஆராவோட கல்யாணம். அவள் அப்பாவை ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? என்னதான் அவர் இவ மேலே கோபமாக இருந்தாலும் அவர் சம்மதம் இல்லாமல் இதை செய்யலாமா? விக்கிக்கும் அவர் சொல்வது சரி என்றே பட்டது. விக்கி நகுலனை அழைத்து விவரம் முறைக்க,
நீ சொல்கிறதும் சரிதான். நாளைக்கு ஒரு பிஸ்னஸ் விஷயமா மாமா சென்னை வராரு. அப்போ உன் அப்பாவை அவரை பார்த்து பேச சொல்லு. நான் விஷயத்த மாமா கிட்ட சொல்லி வைக்கிறேன் என்றான். மறுநாள் திருச்செல்வத்திடம் மன்னிப்பு கேட்கும் பொருட்டு சபாபதியும் அவரை காணச் சென்றார். அவர் திரும்பிய பின் அவருக்கு நிகழ்ந்ததை அறிந்து கோபத்தில் தங்கள் வீட்டில் இருக்கும் ஜீவாவின் பொருட்கள் அனைத்தையும் ஒன்றுவிடாமல் எடுத்து எரிக்க ஆரம்பித்தார் ஜமுனா. நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.